அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஜோதிடத்திலேங்க 1, 5, 9 இந்த 3 பாவகங்களும் தர்மஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரஸ்தானங்கள். சரிங்களா? 1, 5, 9 இந்த 3 தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரஸ்தானங்கள். அடுத்தது 2, 6, 10 கர்மஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் ஸ்தானங்கள். 2, 6, 10. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 3, 7, 11 காமஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய போகஸ்தானங்கள். சரிங்களா? இந்த 3, 7, 11 காமஸ்தானங்கள் சொல்லக்கூடிய போகஸ்தானங்கள். இதுக்கு அடுத்தது 4, 8, 12 இந்த 3 ஸ்தானங்களும் மோட்சம், சுகம், துன்பம். சுகம், துன்பம், மோட்சம் இந்த 3 உள்ளடங்கி இருக்கக்கூடிய பாவங்கள் இந்த 4, 8, 12 சுகம், துன்பம், மோட்சம் இந்த 3 உள்ளடங்கி இருக்கக்கூடிய பாவங்கள் 4, 8, 12. இதுல 3, 7, 11 காமஸ்தானங்கள். அதனாலதான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த 3, 7, 11 ரொம்ப ரொம்ப முக்கியமா பொருத்தத்துல ஆய்வுக்கு எடுத்துக்கணும்னு சொல்றது. சரிங்களா? இந்த அமைப்புல 3, 7, 11 இந்த 3 பாவங்கள்ல 2 பாவங்கள் சம்பந்தப்பட்டா அந்த ஜாதகம் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அதாவது இந்த போகஸ்தானங்கள்ல இந்த காமஸ்தானங்கள்ல 3, 7, 11 இந்த 11ஆம் பாவகத்தினுடைய அதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தா. சரிங்களா? 3 போகஸ்தானங்கள். இந்த 3 போகஸ்தானங்கள்ல 11ஆம் பாவம்ங்கிற அந்த காமஸ்தானத்தினுடைய அதிபதி, போகஸ்தானத்தினுடைய அதிபதி இன்னொரு போகஸ்தானமா 3ஆம் பாவத்தில் இருந்தா அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அதிக போக ஆசை, காம ஆசை கொண்டவரா இருப்பார். சரிங்களா? அதிக காம ஆசை, போக ஆசை கொண்டவரா இருப்பார். சரி, அப்படிப்பட்டவரா மட்டும்தான் இருப்பாரா? இந்த 11ஆம் அதிபதியை 3 உட்காந்துட்டா அவர் அப்படிப்பட்டவரா மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னா அப்படி இல்லைங்க. அப்படி இல்லை. அந்த ஜாதகர் எந்த முயற்சி எடுத்தாலும் அத்தனை முயற்சிகளிலேயும் வெற்றி அடையக்கூடியவராகவும் இருப்பார். எந்த முயற்சியா இருந்தாலும் சரி வெற்றி அடைவார். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 3ஆம் பாவகம் முயற்சியை சொல்லக்கூடிய பாவகம், முயற்சியை குறிப்பிடக்கூடிய பாவகம். 11ஆம் பாவகம் வெற்றியை சொல்லக்கூடிய பாவகம். அப்போ இந்த வெற்றியை சொல்லக்கூடிய அந்த 11ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்துல போய் உட்காரும் போது அந்த ஜாதகர் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் அந்த முயற்சியில அந்த ஜாதகர் வெற்றி அடைவார். சரிங்களா? அடுத்தது இன்னொன்னு பாருங்க. தகவல் தொடர்பு துறையில ஈடுபட்டார்னா அந்த தகவல் தொடர்பு துறையிலையும் அந்த ஜாதகருக்கு வெற்றி அடையும். அந்த ஜாதகருடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பின்படி தகவல் தொடர்பு துறை சார்ந்த எந்த துறையில இருந்தாலும் சரி அதுல வெற்றி அடைவார். ஏன்னு கேட்டீங்கன்னா 3 தகவல் தொடர்பு துறை சொல்லக்கூடிய பாவகம் இல்லைங்களா? இப்ப அதுல போய் வெற்றி குறிக்கக்கூடிய 11ஆம் அதிபதி உட்காரும் போது தகவல் தொடர்பு துறையிலேயும் அந்த ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்து இன்னொன்னு பாருங்க. நட்புனாலையும் அந்த ஜாதகருக்கு நன்மை கிடைக்கும். சகோதரத்தாலையும் அந்த ஜாதகருக்கு நன்மை கிடைக்கும். நட்புனாலை சகோதரத்தாலையும் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் பாவகம்ங்கிறது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவகம். 11ஆம் பாவம்ங்கிறது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அதோட அந்த 11ஆம் பாவகம் நீண்ட நாளை நட்பு, நெருங்கிய நட்பை குறிக்கக்கூடிய பாவகம். இந்த அமைப்புல நெருங்கிய நட்பை, நீண்ட நாள நட்பை குறிக்கக்கூடிய இந்த 11ஆம் அதிபதி, மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இந்த 11ஆம் அதிபதி, இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவத்தில் உட்காரும் போது அந்த ஜாதகருக்கு சகோதரத்தாலும் நன்மை கிடைக்கும், நட்பினாலும் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய விதி. சரிங்களா? தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845 170 353. சரிங்களா? வணக்கம், விடைபெறுகிறேன்.